அழகான மரங்கள் நிறைந்த இடத்துக்கு தான் போறோம். அதுல எவ்வளவு பழங்கள்னு பார்க்க போறோம். இந்த காய்கள் இது கனியாகும், முழுக்க முழுக்க வந்து இது ரெட்டிஷ் ஆகும் சொல்றாங்க. இது வந்து பிச்சீஸ், இதுக்கு பேர் பிச்சீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய சின்ன சின்ன காய்கள் தான். இங்க கீழே அங்க கீழே வந்து ஃபுல்லா காயா இருந்துச்சு. கீழே முழுக்க முழுக்க பச்சை நிறத்துல காயா இருந்துச்சு. அதோட பழம் இப்படிதான் எவ்வளவு பிங்க் கலர்ல இருக்கு பாருங்க. இந்த மரத்துல மட்டுமே இப்போ ஒரு 500 காய் இருக்கும். ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? முதல்ல அவகேடோ மரம் பார்த்தோம், அது பிறகு பிச்சீஸ் அப்படிங்கிற மரத்தை பார்க்குறோம். ரெண்டுமே பக்கத்துல தான் இருக்கு. ஆனால் அவகேடோவினுடைய சுவை வேறு, இந்த பிச்சீஸோட சுவை வேறு. ஒரே மாதிரியான நீரைத்தான் ஊட்டினோம், ஆனால் சுவை வேறு வேறாக இருக்கிறது. சிந்திப்போருக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது என்று இறைவன் சொன்னதற்கு இந்த அவகேடோ மரமும் இந்த பிச்சீஸ் மரமும் பக்கத்தில் உருவாக்கினான் என்கிற பதிலை இறைவன் தந்திருக்கிறான் என்பதற்கு இந்த பிச்சீஸ் மரம் ஒரு அருமையான உதாரணம்.